ஆகாய். இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்டதன் நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், சிறப்பம்சங்கள், அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள், புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புஸ்தகத்தை எழுதியவர் ஆகாய். இதன் மைய கருத்து ஆலயம் மீண்டும் கட்டப்படுதல். எழுதப்பட்ட காலம் கிமு 520. முதலில் ஆகாய் புஸ்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் சிறையிருப்புக்கு பின்பு எழுதப்பட்ட 3 தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் ஆகாய் முதலாவதாக காணப்படுகின்றது. ஆகாய் என்கிற பெயர் எஸ்ராவின் புஸ்தகத்தில் 2 முறை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த புஸ்தகத்தில் 9 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசி என்றும் கர்த்தருடைய தூதன் என்றும் அழைக்கப்படுகின்றார். கிமு 586 நேபுகாத் நேச்சாரின் சேனையால் சாலமோன் கட்டிய தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பாக அதன் தோற்றத்தை ஞாபகம் வைத்திருந்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி எருசலேமை சீர்படுத்தும்படி வந்த சிலர்களில் ஒருவேளை இந்த ஆகாயும் ஒருவராக இருந்திருக்கலாம். அப்படியானால் ஆகாய் இந்த புஸ்தகத்தை எழுதும் போது 70 அல்லது 80 வயதுடையவராக இருந்திருக்க வேண்டும். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருடம் கிமு 520 என்று இந்த புஸ்தகத்தின் காலம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புஸ்தகத்தின் செய்தியை விளங்கிக் கொள்ள அதன் வரலாற்று பின்னணி மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஏசாயாவும் எரேமியாவும் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகவும் தானியேலின் விண்ணப்பம் நிறைவேறும்படியாகவும் சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் எருசலேமையும் அதன் ஆலயத்தையும் மீண்டும் கட்டும்படியாக அவர்கள் மறுபடியுமாக தாயகம் திரும்ப கிமு 538 பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் கட்டளை பிறப்பித்தான். அவ்வாறு எருசலேமுக்கு திரும்பிய முதல் கூட்டத்தார் கிமு 536 மிகுந்த உற்சாகத்துடனும் எதிர்பார்ப்புடன் ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டார்கள். இருப்பினும் வெகு விரைவில் சமாரியர்களும் பிற அயல் நாட்டவரும் ஆலயம் கட்டும் பணியை எதிர்த்து தடை செய்து பணியாட்களை சோர்வுக்குள்ளாக்கியதால் கிமு 534 ஆலய பணி தடைபட்டு நின்றுவிட்டது. மக்களிடையே ஆவிக்குரிய சோம்பல் உண்டாகி அவரவர் தங்கள் சொந்த வீடுகளை கட்டத் தொடங்கினார்கள். கிமு 520 ஆகாய் தன்னை விட இளையவனாக இருந்த சகரியா தீர்க்கதரிசியுடன் சேர்ந்து கொண்டு செருபாபேலையும் மக்களையும் தேவனுடைய வீட்டை மீண்டும் கட்டும்படியாக தூண்டினார். 4 வருடங்கள் கழித்து ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது. அடுத்ததாக ஆகாய் எழுதப்பட்டதன் நோக்கம். கிமு 520ஆம் ஆண்டில் 4 மாத கால அளவில் இப்புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் 4 தெளிவான செய்திகளை ஆகாய் அளித்தார். இந்த செய்திகளுக்கு 2 நோக்கங்கள் உண்டு. முதலில் ஆலயத்தை மீண்டும் கட்ட ஆளுநராகிய செருபாபேலும் பிரதான ஆசாரியனான யோசுவாவும் மக்களை இயக்க வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்த எழுதினார். இரண்டாவதாக ஆலய பணி மீண்டும் அர்ப்பணிப்போடும் தேவ ஆசீர்வாதத்தோடும் தொடங்கப்பட்ட போது மக்கள் தங்கள் வாழ்க்கையையும் விருப்பங்களையும் சீர்படுத்தும்படி அவர்களை ஊக்கப்படுத்தவும் வேண்டியதாக இருந்தது. அடுத்ததாக ஆகாய் புஸ்தகம் பற்றி ஒரு கண்ணோட்டம். 4 செய்திகள் இந்த புஸ்தகத்தில் அடங்கியுள்ளது. ஒவ்வொன்றும் கர்த்தருடைய வார்த்தை என்கிற அர்த்தத்தில் உள்ள வார்த்தைகளை கொண்டு தொடங்குகின்றது. முதலாம் செய்தி ஆலயத்தை கட்டுதல். அதிகாரம் 1 முதல் 15 வரை. அதன் காலம் கிமு 520 ஏவுல் மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி. கட்டி முடிக்கப்படாத ஆலயம் காரணமாக தீர்க்கதரிசியின் கடிந்து கொள்ளுதல் பற்றியும் மற்றும் மக்களின் மறுமொழி பற்றியும் கூறுகின்றது. இதன் 2ஆம் செய்தி மேலான மகிமைக்கான வாக்கு தத்தம். அதிகாரம் 2 1 முதல் 9 வரை. அதன் காலம் கிமு 520 திஸ்ரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 17. பிந்தின ஆலயம் முந்தின ஆலயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுதல் பற்றியும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்றும் சொல்கின்றது. இதன் 3ஆம் செய்தி ஆசீர்வாதத்துடன் கூடிய பரிசுத்தம் பெற அழைப்பு. அதிகாரம் 2 10 முதல் 19 வரை. இதன் காலம் கிமு 520 கிஸ்லவ மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 18. பாவத்தின் கேடுண்டாக்கும் விளைவு பற்றியும் மற்றும் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் பற்றியும் சொல்கின்றது. இதன் 4ஆம் செய்தி ஒரு தீர்க்க தரிசன வாக்கு தத்தம். அதிகாரம் 2 20 முதல் 23 வரை. இதன் காலம் கிமு 520 கிஸ்லவ மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 18. வருங்காலத்தில் தேசங்கள் கவிழ்க்கப்படுதல் பற்றியும் செருபாபேலின் தீர்க்க தரிசன முக்கியத்துவம் பற்றியும் இது சொல்கின்றது. சற்று விரிவாக பார்க்கலாம். முதலில் தேவனுடைய வீடு பாழாக கிடக்கும் போது வீடுகளை கட்டி குடியிருந்த சிறையிருப்பில் இருந்து முதலாவதாக வந்த மக்களை ஆகாய் கடிந்து கொண்டார். அவர்கள் செல்லும் வழிகளின் நிமித்தம் தேவன் தமது ஆசீர்வாதத்தை நீக்கிவிட்டார் என்று வெளிப்படுத்த 2 முறைகள் தீர்க்கதரிசி தங்கள் வழிகளை அவர்கள் சிந்தித்து பார்க்கும்படி ஊக்கப்படுத்துகின்றார்.
ஆகாயின் வார்த்தைகளினால் செருபாபேல், யோசுவா மற்றும் மக்கள் எல்லாரும் தேவனை கனப்படுத்தி ஆலய பணியை தொடங்கினார்கள். இரண்டாவதாக சில வாரங்கள் கழித்து சிறையிருப்பிலிருந்து திருப்பி வந்தவர்கள் கொடுத்த ஆலய பணியின் மதிப்பீடு மக்களை சோர்வடைய செய்தது. அதாவது முந்திய ஆலயத்தின் மகிமையை கண்டிருந்த சிலர் இன்றைய முயற்சிகள் பழைய மகிமைக்கு கொஞ்சம் கூட இணையாகாது என்று கருதினார்கள். 2 காரணங்களினால் ஆகாய் தலைவர்களை உற்சாகப்படுத்தினார். அவர்களது முயற்சிகள் பெரிய அளவிலான தீர்க்க தரிசனத்தின் ஒரு பங்காக இருந்தது. மற்றும் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று கூறினார். மூன்றாவதாக பரிசுத்தமான கீழ்ப்படிதலின் வாழ்க்கையை வாழும்படி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புதான் ஆகாயின் 3வது செய்தி. 4வது செய்தியும் 3வது செய்தி கொடுக்கப்பட்ட அதே நாளில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி மேசியாவை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு செருபாபேல் ஒரு பிரதிநிதியாக இருப்பதாக உரைக்கின்றது. அடுத்ததாக இதன் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம். ஆகாயின் புஸ்தகத்தில் 4 சிறப்பம்சங்கள் உள்ளன. முதலில் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பாக யூதாவில் கேட்கப்பட்ட முதல் தெளிவான தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் மிகவும் சிறிய புஸ்தகங்களில் 2வது சிறிய புஸ்தகம் இதுதான். மொத்தம் 38 வசனங்களே உள்ளது. முதல் சிறிய புஸ்தகம் ஒபதியா என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தை என்கிற அர்த்தத்தில் வரும் வார்த்தைகள் 29 முறை உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன. இது சிறையிருப்பிலிருந்து திரும்பி எருசலேமுக்கு வந்த மீந்திருந்த மக்களுக்கு மிகவும் அவசரமாக கொடுக்கப்பட்ட செய்தி. நான்காவதாக வருங்காலத்தில் தேவன் பூமிக்கு மீண்டும் வருவார் என்பதை குறித்த தைரியமான தீர்க்க தரிசனங்களில் ஒன்று 2வது அதிகாரம் 6 முதல் 9 வசனத்தில் அடங்கியுள்ளது. கடைசியாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதல் பற்றி பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் உள்ள பல வசனங்கள் மேசியாவின் வருகையை குறித்து பேசுகின்றன. வருங்காலத்தில் வானமும் பூமியும் தேசங்களும் ராஜ்யங்களும் அசைக்கப்படும் என்கிற தீர்க்க தரிசனத்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை எழுதிய ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். செருபாபேல் ஒரு முத்திரை மோதிரமாக இருக்க போவதாக ஆகாய் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவின் 2 வம்ச வரலாற்றிலும் இந்த செருபாபேல் மையத்தில் காணப்பட்டு மேசியாவின் வம்ச வரிசையின் 2 பிரிவுகளையும் இணைக்கின்றான். தாவீதின் குமாரனாகிய சாலமோனில் இருந்து செருபாபேலின் வழி யோசேப்பு என்றும், தாவீதின் குமாரன் நாத்தான் மூலம் செருபாபேல் வழி மரியாள் என்றும் வருவதை கவனிக்கலாம். இதுவே ஆகாய் புஸ்தகத்தின் முன்னுரை. இதன் பின் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறேன்.